So let's just pray. ஜெபம் பண்ணலாம். Father, in Jesus' name, we praise you, we thank you, we bless you, we honor you, we adore you, we exalt you, O God, Lord, for you alone are the King of kings and the Lord of lords. You are the King of the universe. You are our Master, you are Adonai, you are El Shaddai, you are Elohim. You are above everything and everything, O God, Lord. We praise you and we bless you. Lord, as we commit this time, Lord, we thank you, O God, Lord, that you are in our midst. And the words, oh God, Lord, that you have put in our hearts, Lord, in my heart, Lord, to share. I thank you, Master, Lord, that it will take deep root, oh God, Lord. And Lord, teach us, oh God, as we hear your word, to stand firm in your word and only you, Lord. We look to you and only you, Holy Spirit, have your way in the hearts of the people, in their minds, in every way. In Jesus' name we pray. Amen. So, அந்த கதை பற்றி ஒன்று சொன்னோம். யாக்கோப் வந்து ஆண்டவர் கூட சண்டை போடுறாரு. இங்கிலீஷில் வந்து வார்த்தை வந்து ரெஸ்லர்னு இருக்கும். ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களா? ரெஸ்லிங் அது ரொம்ப கஸ்ஸாரா, அப்படியே ரொம்ப ஹார்ட், வெரி பெயின்ஃபுல், ரைட்? நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்கும்ல. ஸோ இந்த கதையில் வந்து ஜேக்கப் இஸ் ரெஸ்லிங் வித் காட். யாக்கோப் வந்து ஆண்டவர் கூட சண்டை போடுறாரு. எதனால சண்டை போடுறாரு? அந்த பேக் ஸ்டோரி என்னன்னா, அவர் வந்து ஈசாவை போய் பார்க்கணும் திருப்பி. ஓகே, ஆனால் ஈசாவை பார்க்கறதுக்கு அவர் ரொம்ப பயப்படுறாரு. ஏன்? Why? What did he do before that long time ago? தப்பு பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான். ஓகே, ஸோ நம்மளும் துரோகம் பண்ணியிருக்கோம்ல, தெரிஞ்சு தெரியாமல் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வருஷமா இந்த சினாரியோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனிவே என்ன செய்கிறாருன்னா, ராத்திரி முழுதும் சண்டை போடுறாரு. சண்டை முடிஞ்சோன்னா அவர் எப்படி நடந்தாரு? பேசுங்க என் கூட. எனக்கு வந்து 2 இருக்கணும். செகு மாதிரி. செகுனா தனியாக சொல்லாங்க. ஸோ நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். குட் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் சண்டை போட்டு முடிஞ்சு எப்படி நடந்தாரு? காலையில் நொண்டி நொண்டி நடந்தாரு. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, when you wrestle with God, you cannot win. Okay, you cannot win because he is God. Come on. Okay, so this story, Jacob wrestles with God all night. All night. That means ராத்திரி முழுதும் சண்டை போட்டிருக்காரு. எத்தனை பேர் அந்த மாதிரி ராத்திரி முழுதும் ஆண்டவர் கூட சண்டை போட்டிருக்கீங்க? சண்டை இல்லை, கேள்வி, ஆத்திரம், கேள்வி, அழுவ எல்லாமே செஞ்சிருக்குமா? ராத்திரி முழுதும் அழுது ஒரு சமயம் கண்ணீர் வந்து வத்தி போயிடும். கரெக்டா? அந்த மாதிரி நம்ம சண்டை போட்டிருக்கோம். ஆனால் கடைசியாக வந்து by morning Jacob is walking away with a limp. So why? So this is what I want to share with you. So the title of my message is The Blessing That Leaves a Mark. Okay, ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வந்து ஒரு அடையாளத்தோட முடியும். ஆமென். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லலாம், I've done this in the past. நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி செஞ்சுருக்கேன், எல்லாமே என்னென்னமோ செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த blessing வரணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வரப்ப நம்ம ஆண்டவரோட சண்டை போட்டு ஆகணும். ஓகேவா? வாய் இந்த கதையை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? முக்கால்வாசி நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த கதையை. How do we tell the story? Jacob fought all night. He was persistent. விடாம சண்டை போட்டாரு. Don't give up. அப்படிதானே பேசியிருப்போம் முக்கால்வாசி நேரம். He refused to let go. பிடிச்சுக்குங்க, ஆண்டவரை பிடிச்சுக்குங்க. Don't let go. We always say stuff like that, right? And then until he got the blessing, he will not let go. ஆசீர்வாதம் வர வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லுவாரு யாக்கோப் ஒரு கட்டத்துல. ஓகே, ஆனா அந்த மூமெண்ட்ல, அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த விஷயம் என்னன்னா, in the middle of the fight, அந்த சண்டை நடுவுல வந்து அந்த தூதர் ஆண்டவர் என்ன செய்வாரு? அவரு ஒரு இடத்த தொடுவாரு. ஓகே, ரெஃபரன்ஸ் வந்து 32:5 ஆதியாகமம் 32:25. அதை படிச்சா தமிழ்ல நல்லா இருக்கும். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுருக்கிட்டு. ஆமென். ஸோ அந்த சண்டை மத்தியில the angel touched how many times? One time. He touched him one time. And then in English says the hip dislocated and the socket வந்து வெளியாயிருச்சு. That's what it says. Okay, one touch, meaning with one touch God basically disabled a grown up man. Correct?
டிசேபிள் ஆக்கிட்டாரு. ஓகே, அந்த படத்துல நம்ம பார்ப்போம்ல, அந்த பொம்மில் வந்து ஒரே ஒரு வயரை வெட்டுவாங்க, அப்புறம் அந்த பொம்மை டோன்ட் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி ஒரு பிக்சர் வச்சுக்கோங்க. The bomb is going to go off anytime, but just one cut, one touch, it stops. So அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து one touch, what did God do? எப்ப ஆண்டவர் அவரை தொட்டாரு? அந்த தொட பக்கம் எப்ப தொட்டாரு? Not at the beginningலே தொட்டிருந்தாரா? Finish story. Middle of the night? No. ஆண்டவர் வெயிட் பண்ணார். God waited. So in our life, sometimes it's like that. You will find and fight days, weeks, months, years. But all you need is that one touch from God, because God is waiting. And when he touched, it was over. So do you think Jacob was winning? Jacob was not winning. Jacob thought he was winning, but he was not winning, because when God was ready, God ended it. When God was ready, he said, okay, enough, full stop. So sometimes in our lives, நம்ம வாழ்க்கையிலே ஒரு சும்மா அப்படிதான், நம்ம போராட்டத்திலே ஓடிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்லுவாரு, ஓகே, இதோட போதும், full stop. And then you are different. Amen? Everybody is okay? Okay. So sometimes it feels as though we are winning. நம்ம வந்து வின் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு காரியத்திலேயோ, ஒரு சிச்சுவேஷன்லயோ, ஒரு ப்ராப்ளம்லயோ, அந்த மாதிரி நேரத்துல நம்ம வின் பண்ணிட்ட மாதிரி இருக்கும். But actually we don't have a chance of winning, especially if you're fighting with God and with what God is saying for you to do. ஆண்டவர் ஏன்னு சொன்னா நீங்க பி வேணும்னு பிடிவாதமா கேக்குறீங்களே, அது எவ்வளவுதான் நீங்க ரெசல் பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது. Okay, so you have to make your peace with God. So Jacob was still standing because he was allowed to stand. Let me say that again. Yeah, Jacob எழுந்து சண்டை போட்டு இருக்கானா, because God allowed him. God said, okay, நீ சண்டை போடுறியா, சண்டை போட்டுட்டே இரு, நிக்கிறியா, நின்றுகிட்டே இரு. God allowed it. So sometimes in our life, certain things will go on because God is allowing it. The question is why? இவ்வளோ அழுந்திருக்க ஆண்டவரே, தெரியலையா உங்களுக்கு? இவ்வளோ கஷ்டத்துல போற ஆண்டவரே, தெரியலையா அவருக்கு? இவ்வளோ துக்கமா இருக்கணும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியலையா ஆண்டவரே? But God sometimes seems as though he's so far away. ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருப்பாரு ஒரு வருஷமா ஆண்டவர். அதையும் ஃபீல் பண்ணியிருக்க தானே? ஆண்டவர் ரொம்ப தூரமா இருக்காரு, ஆண்டவரே பக்கத்துல இல்லாத மாதிரி இருப்பாரு, ரொம்ப டிஸ்டன்டா இருப்பாரு. பட் God was God. Is it true that யாக்கோப் வந்து அந்த நேரத்துல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வையா வலியா சண்டை போட்டு இருந்திருப்பாரு? ஓகே, இஸ் த பெயின் ரியல்? எஸ். நம்ம வேதனைக்கு உண்மையானதா? உண்மை. கஷ்டம் உண்மையா? உண்மை. எல்லாமே உண்மை. ஆனா அந்த அந்த எண்ட், அந்த கடைசி வந்து எப்போ வரும்னா ஆண்டவரோட நேரத்துல வரும். when God says enoughனு வைக்கிறாங்க, அதுதான் அந்த நேரம். So Jacob did not break through on his strength. The breakthrough did not come because Jacob was fighting. யாக்கோப் வந்து ஆண்டவரோட சண்டை போடுற நேரத்துல அந்த blessing வரல. அந்த சண்டை போடுற நேரத்துல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா நடக்குது? Jacob was close with God. Amen. Imagine this, you are fighting with God, but actually he was held close with God. ஆண்டவர் கூட இருந்தாரு. So நம்ம கஷ்டத்துல போடுறப்ப whatever problems we are in, இந்த மாதிரி நேரத்துல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க, உங்க ஸ்பிரிட்ல வச்சுக்கோங்க, this is where you are close with God. Okay, you are close with God, and that is the difference. So did the blessing look great? I mean, you fight with God the whole night and then you come away with a limp. நடந்து பாருங்களேன், முழுசா முழுமையா whole, you are whole, you know, A to Z, top to toe, நீங்க whole, you are whole, you are fighting, you are praying, you are fasting, all whole. அவ்வளோ சண்டை போட்டு, do you think you want to come out whole? முழுமையா போன மாதிரி முழுமையா திருப்பி அது மாதிரி வருவீங்களா? நீங்க நினைச்சு பாருங்க. in a real fight, in a real fight, just imagine. So Jacob wanted a blessing. என்ன சொன்னாரு? நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன்னு சொன்னாரு. And what did God give him? God gave him a wound. God gave him a wound. யாக்கோப் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டாரு. தேவன் அவருக்கு ஒரு காயத்தை கொடுத்து ஒரு புது பேரை கொடுத்தாரு. ஆமென். ஆமென்.
So you remember this, when you are going through something, you are wrestling with something, God will give you the blessing, but the blessing comes with a mark, and it will change your identity. உங்க பேர் ஒண்டி இல்லை, இதுல வந்து யாக்கோ become இஸ்ரேல். ஓகே, ஆனா உண்மையான இதுல வந்து உங்க ஐடென்டிட்டி மாறிடும். நான் ஏன் அதை சொல்றேன்னா, அந்த காயம் வந்து இஸ் பார்ட் ஆஃப் யுவர் பிளெஸிங். Amen. That wound, that scar, that pain, that dislocation, that hurt is part of your blessing. Now you have to understand this, because when you want a blessing, there's a price to pay. Amen. Are you willing to? You are willing to fight. You go into a fight all nicely packed with whatever, and you expect to come out the same way? No. ஒரு ஃபைட்டுக்கு போனால், ஒரு ஆர்மி, ஒரு சோல்ஜர் யுத்தத்துக்கு போகிறாங்களே, அவங்க ஃபைட் முடிஞ்சோன்னு எப்படி வருவாங்க? போன மாதிரியா வருவாங்க? அங்கே காயம், இங்கே காயம், ஒரு கால் இல்லை, கை இல்லை, அந்த மாதிரி தானே வருவாங்க. நம்மளாம் படம் பார்த்துருக்குமே. ஸோ why should it be different for us? நம்ம யுத்தம்னு ஒரு இதுக்கு ஆண்டோட நாமத்தில் எடுத்தோமா, அது காயத்தோடு தான் வரும். ஆனால் அந்த காயம் வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். It's a blessing. Okay. So the breakthrough is without the mark. But, நம்மளுக்கு வந்து blessing எப்படி வேணும்னா, கஷ்டப்படக்கூடாது, அழுவக்கூடாது, காயம் இருக்கக்கூடாது, அப்படிதானே வேணும். We want the blessing with like that, isn't it? How nice it will be, right? Have you all asked questions? Why, Lord? இப்படி செஞ்சுக்கலாமே, சின்னங்க இருந்திருக்குமே அப்படின்னு எத்தனை வாட்டி நம்ம ஆண்டோட கேட்டிருக்கோம்ல, நிறைய வாட்டி கேட்டிருக்கோம், நான் தான் கேட்டிருக்கேன். But God doesn't work that way. We want the blessing without the mark. We want the encounter without the change. Now, யாக்கோப் அவரோட வாழ் முழுதும் எப்படி நடந்தாரு? சரியா நடந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நடந்திருக்கவே முடியாது. He cannot. That limp carried was with him his whole life. Every step after Peniel, the place where this happened, அந்த யுத்தம் வந்து யாக்கோவுக்கும் அந்த தூதருக்கும் நடக்கிற இடம் வந்து பெனியல்னு இருக்கும். Peniel means, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், is the face of God. Peniel means the face of God. So he fought in the place called the face of God, but then when he came out of it, he walked different. Amen. நீங்க ஆண்டவர் கூட இந்த மாதிரி போறல, ஆண்டவரை நீங்க ருசிச்சு உண்மையாவே வந்தா, நீங்க பழைய மாதிரி நடக்க மாட்டீங்க. You won't walk the same. You will not walk the same. Okay? Jacob said, I saw God face to face, and yet my life was spared. யாக்கோப் சொல்லல, நான் வின் பண்ணிட்டேன், எனக்கு blessing கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லல. He said, I am different, because he was walking with a link. Okay? This is how you know that someone has walked with God or somebody is walking with God. ஆண்டவர் நீங்க மூஞ்சிக்கு மூஞ்சி சரியா அவரோட பிரசன்னத்துல, however you all encounter God, the moment you encounter God, you will never be the same. Amen. If you encounter God and you are still the same, I'm sorry, you didn't meet God. You met something else. Okay? நீங்க ஆண்டவரை பார்க்கல. So if you met God and you are still the same, something is wrong somewhere. Okay? How do you know the fruits from a tree? ஒரு மரம் என்ன மாதிரி கனி கொடுக்குதுன்னு நீங்க கனியை பார்ப்பீங்களா, மரத்தை பார்ப்பீங்களா? கனியை பார்ப்போம். ஓகே. ஸோ கனி சரியா இருந்தா மரம் சரியில்லை அர்த்தம். கனி சரியா இல்லாட்டி மரம் சரியில்லைன்னு அர்த்தம். சேம் திங். இஃப் யூ ஹேவ் என்கவுண்டர்ட் காட், யூ வில் நெவர் பி த சேம். ஆண்டவர் ஒரு வாட்டி நம்ம ருசிச்சு உண்மையாவே ருசிச்சிட்டோமா, நம்ம வந்து சேமா இருக்க மாட்டோம். ஆமென். ஓகே. வாட் ஹேப்பன் டு ஐசையா தீர்க்கதரிசி? அவரு ஐசையா 6:5 எடுத்தீங்களா? அங்க சொல்லுவாரு, ஓ இஸ் மீன்னு சொல்லுவாரு. இங்கிலீஷ்ல வந்து ஓ இஸ் மீ. ஐசையா 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ஆமென். சோ ஆண்டவரை பார்த்துட்டோன்னா அவர் அந்த வசனத்தை சொல்றாரு. சவுல் தெரியுமா, புது ஏற்பாடுல சவுலுக்கு என்ன ஆச்சு? ஆண்டவரை பார்த்தாரு, 3 நாள் கண்ணு தெரியாம இருந்தாரு. என்கவுண்டர் வித் காட். மோசஸ்
பேர்னிங் புஷ்ஷை பார்த்தாரு, ஆண்டவர் சொன்னாரு போட்டிருக்கிற சாண்டல்ஸை வந்து take it out. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய என்கவுண்டர் இருக்குது, பைபிள்ல இருக்குது. ஆண்டவரை பார்த்தவங்க எல்லாமே வித்தியாசமா தான் இருந்தாங்க. ஆண்டவரை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க ஆண்டவர் உண்மையாவே பார்த்துருக்கீங்களா? I'm sure you all have. At some point of your life, you all have met God. ஆண்டவர் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நீங்க ஆண்டவர் உண்மையாவே ருசிச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களோட வாழ்க்கை, உங்களோட கேரக்டர், உங்களோட குணத்தை செய்யணுமா? அது எப்படி இருக்குது? Okay, because we say that we are saved by grace. கிருபையால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அந்த ரட்சிப்போட கனி என்ன? What is the fruit of that grace? I have to ask this question. We are saved by grace, but what is the fruit of the grace? Amen. So அந்த காயம் வந்து was not really a gift. And the காயம் வந்து was not a gift. It was the cost. Okay, it is the cost of following God and walking in His purpose. The wound was not a gift. You ask for a blessing, but God will give you a scar, because that scar is the one that is going to glorify His name. Amen. 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 Okay, the wound was a blessing. So நம்ம வாழ்க்கையில வந்து எத்தனை பேர் wound இருக்குது? எத்தனை பேர் காயத்தோட உட்கார்ந்துருக்கீங்க? எல்லாமே தான், சின்னது பெருசு எல்லாத்துக்கும் ஒரு காயம் இருக்குல்ல. ஆனா அந்த காயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல ஆத்திரமா இருக்கிறோமா? கேட்டது கிடைக்கலையே, ஒரு வருஷமா ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தா நம்ம சரியா இருப்போமா? Okay, that's the question. Okay, so the wound was a blessing. This one in the scripture, 2 Corinthians 12:9. 2 Corinthians 12:9 எடுங்க. English it says, my grace is sufficient for you, my strength is made perfect in weakness. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். Amen. Okay, so the wound was a blessing. ஒரு வருஷமா நம்மளுக்கு காயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேரி பண்றதுக்கு. ஆனா அதை கடந்து நம்ம வந்து தான் ஆகணும். நீங்க வந்து ஆண்டவர் இயேசு மேல ஒரு பிலீவர், இயேசுவை நம்புறவர்களா இருக்கிறீங்களா, இல்ல அவரோட சீஷரா இருக்கிறீங்களா? திருப்பி சொல்றேன், இயேசுவை நம்புறவர்களா இருக்கீங்களா, இல்ல சீஷரா இருக்கீங்களா? இது வந்து நீங்களும் ஆண்டவருக்கும் பேசிக்கோங்க. ஓகே, because there is a difference. Okay, I can be a believer, I can go to church, but to be a disciple is a cost. Amen. That's why Jesus said, if you want to follow me, what must you do first? Deny, carry, and follow. In this order, deny, carry, follow. It's not follow first, carry later and deny. No, deny first. That's why அவர் வந்து அந்த வசனத்தை யாருக்கிட்ட நம்ம சொல்றாரு? சீஷர்கிட்ட சொல்றாரு. So the question you want to ask is, are you happy being a believer, or do you want to become a disciple? I don't want to be both. Disciple-க்கு பின்ன என்ன இருக்கு? Ask yourself. I want to be like John. I want to be his beloved. Amen. That's the level of intimacy with God. You are believer first, yes. ஆனா பிலீவராக வந்து 10 வருஷம் 20 வருஷம் இருக்கவே முடியாது. You start off as a believer. You need to progress into discipleship. சீஷரா மாறி ஆகணும். ஆண்டோட சரியான பங்கு நம்மளுக்கு வேணும்னா நீங்க டிசைபிளா மாறி தான் ஆகணும். அதுக்கு மேல் ஒன்று உங்களுக்கு வேணும்னா you need to pay the price to become more intimate with God. That is, you lay on His bosom. Amen. That's my final goal. I don't know about you. Okay, I want to share something with you. Once I was going through a lot of stuff in my own personal life. Okay, the time was that I wanted to give up everything. I wanted to die. Some of you may know story. I tried to die. Okay, I tried. I did some things that maybe I would not wake up, but God met me at the time when I made the decision. And the decision எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த டைம் வந்து அவங்களுக்குலாம் சூறாலாம் எழுதி வச்சுட்டேன். அப்படின்னா நான் எவ்வளோ சீரியஸாக இருந்திருப்பேன். ஓகே, பட்
எஸ் பாஸ்டர் சாராக்கு என் கதை தெரியும். பட் at the time when I decided, God just showed up. God just showed up. Showed up means அது ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கும் டீட்டெயில்ஸு, ஆனால் I cannot share with you. But when God showed up, ஒரே ஒரு வாட்டி தான், one touch, like Jacob, one touch. நான் எழுந்து ஆண்டு நேருக்கு நேராக ஃபர்ஸ்ட் டைம் முகமுகமாக ஆண்டவரை பார்த்தேன். நான் ஒரே கேள்வி தான் கேட்டோம், what do you want னு கேட்டார் என்ன. That's all. That's all he asked me. I saw his face, I remember his eyes. He asked me, what do you want? நான் கொடுத்த பதில் 10 வருஷம் முன்னுக்கு ஒரு பதில் கொடுத்தேன். அது சரியான பதில் இல்லை. 10 வருஷம் முன்னுக்கு தான் எனக்கு அந்த உண்மையான பதில். A few months ago only I got it, 10 years later. But God was so patient with me. Okay, so from that time I was spending more time with God. More time with God. நம்மளுக்கு கஷ்டம் வருங்க, நான் அப்படி விழுந்து தேடுவோம். அப்படிதான் நானும் உங்க மாதிரி. I'm not different from you, same. Okay, but the time when I started spending with God, I realized that when you meet with God, you are changed. What you want before, உங்களுக்கு வேற என்னென்னமோ வேணும்னு கேட்டீங்கல்ல, அது எல்லாம் அப்படி தூசி மாதிரி மாறி போச்சு. எனக்கு ஆண்டு நொண்டி தான் வேணும். அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுறதுல I shared with you first time, God gave me a prayer. The Holy Spirit gave me a prayer. I have not shared with anyone. He said, I said, Lord, I love you so much. I just want to be with you. And I said, Holy Spirit, help me. And the Lord gave me this one prayer. Okay, he said, Lord, the Holy Spirit is teaching me to pray. He said, Lord, make me a Mary at your feet and a John at your bosom. Amen. மரியாள் போல உன் பாதத்திலும் யோவானை போல உன் மார்பிலும் என்னை மாற்றும்னு ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெபத்தை கொடுத்தாரு. That is God, because he sees our heart. And from that time I've tried to be that. விழுந்து எந்திரிச்சு ஆனா இந்த prayer will draw me back. That's why I say when you meet with God, your life will never be the same. யார் என்ன பேசினாலும் உங்களுக்கு அதுல வந்து ஒரு கஷ்டமே வராது. Because you know why? You know God better. If you know better, then who should do better? You, not the other party. Don't put it on the other party. That party is with God. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இல்லை. ஆனால் உங்களோட வேலை ஜெபம் பண்ற வேலை. So you start praying. So then people will see, why this person இவ்வளோ பேசினாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ இது பண்ணாலும் people will humiliate you, shame பண்ணுவாங்க, embarrass பண்ணுவாங்க. They have tried. Okay, I work in a place where I'm only Indian. நான் ஒரே ஒரு Indian in a very high position. So you imagine the surrounding. Okay, but God has shown me favor. ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தாரு. Now until I move you from this place, nobody can move you. Amen. Finish. End of story. Okay, God say, நான் உன்னை இந்த இடத்துல இருந்து வெளியாக வரைக்கும் யாரும் உன்னை வெளியாக முடியாது. Amen. So my hope and my faith is in God. So like this, if you want to become a disciple, let's come back to that. சீஷர்களா உண்மையா மாறணும்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் ப்ரைஸ் இருக்கு. ஓகே, சும்மா வராது. 12 சீஷர்களை அவங்க என்னென்ன பாடுபட்டு அவங்களோட கதையை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களா? You know how they died, right? So their price is because they denied themselves. Okay, so this is the rule. இந்த ரூல் வந்து bend பண்ணவே முடியாது. Deny, carry, follow. மண்டையில வச்சுக்கோங்க. Deny, carry and follow. Deny yourself. அதுக்குன்னு உங்க டிசையர்ஸ், எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பாரு. Just trust him. Okay, just trust him. அப்படியே உட்காந்துருக்காருங்க, வார்த்தையை படிங்க. Must read the word, because you cannot go in your Christian life based on feelings. Feelings are very deceptive. உணர்ச்சி வந்து ரொம்ப ஏமாத்துறோம் நம்மளை. ஆமாவா? ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லாமே நல்லா செய்வோம், அழுகிற நேரத்தில் ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? Go with my word. Be moved by word, not by words of people, not by emotions. Amen. 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 So if you think that the wound காயம் வந்து எப்பவுமே blessing வரும், அதை நம்ம பார்க்க கத்துக்கணும். Okay, so what if ரொம்ப நாள் ஆகுது ஆண்டவரே,
பதில் வரலையா ஆண்டவரே, ரொம்ப லாங்கா இருக்கு இந்த சீசன், இஸ் காட் ஹோல்டிங் பேக்? கேட்கணும் நீங்க. இஸ் காட் ஹோல்டிங் பேக் ஆர் இஸ் ஹி ஹோல்டிங் யூ க்ளோஸ்? ஆண்டவர் தாமதிக்கிறாரா இல்ல உங்களை அப்படியே இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கிறாரா? லைக் ஜேக்கப், அவர் நைட் முழுது சண்டை போட்டு இருந்தாரு. he thinks he's winning, he is fighting, but actually God is allowing him and now he's holding him close. So the season that where you think your answers are long, keep on praying, because that's where you're actually getting close with God. Amen. Amen. So when God keeps you close, it's because he's letting you hold on longer, because he want to change your heart. He want to be with you. He want you to be in his presence. நெகேமியா 8:10 வந்து சொல்லுது, the joy of the Lord is my strength. எப்படி ஜாய் ஸ்ட்ரென்த்தா மாறும்? கேள்வி கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? நான் ரொம்ப கேள்வி கேட்பேன் இந்த மாதிரி கேள்வி. ஓகே, how can joy become your strength? எப்படி என்ன மாதிரி ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அது? ஓகே, how? I think in Psalm 16 வந்து சொல்லுது, the something about the joy, and there is in your presence there is fullness of joy. Okay, so the joy வந்து எப்படி வந்து ஸ்ட்ரென்த்தா மாறும்னா, when you are in his presence you have joy, and that will make you strong. Amen. Amen. That's the formula. You want to be strong in your spiritual walk, in your warfare, in your work, in your finance. Spend time with the Lord. Be in his presence. Soak yourself in the presence. Okay, அதெல்லாம் எப்படி செய்யறது? ஆராதிங்க, ஆண்டோட வார்த்தையை படிங்க. I want to share something else with you. எத்தனை பேர் ஒரு சாப்டர் படிப்பீங்க பைபிள்ல இருந்து? அன்னடிக்கும் ஒரு சாப்டர் ஒரு நாளைக்கு? எல்லாம் ஃபெயில் பண்ணிட்டீங்க. Okay, no, I'm not going to judge you. I'm just saying that if I read 5 chapters a day, I pray 2 hours a day, I fast twice a week. Is all that going to bring you close to God? If you just do it regimentally, ஒரு routine மாதிரி செஞ்சுட்டு ஆண்டோட பிரசன்னத்தை நீங்க உணவாம இருந்தா, can it bring closer to God? No. It is not the length of your prayer, it's the strength of your prayer. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றது இல்ல, how strong are you in your prayer? Okay, remember. So எத்தனை பேருக்கு வந்து ஆண்டோட கிரீடம் வேணும்? crown. How many of you want crown? Everybody wants crown, right? Okay, whether you get a gold crown, silver crown, bronze crown, it all depends on how much you deny yourself on this earth. Okay, so I want to finish with this. Okay, if you want the crown, ஆண்டோட கிரீடம் உங்களுக்கு வேணும்னா, the limp must come before the crown. Okay, நான் இங்கிலீஷ்ல சொன்னா புரியுது. அந்த காயம் வந்து கிரீடம்னுக்கு வந்து ஆகணும். Say, did I say it correct? The limp before the crown, meaning Jacob limped before he could go on. Joseph was in prison before he became number 2. Joseph அவரு குழியில இருந்து ஜெயிலுக்கு போய் கடைசியா அரண்மனைக்கு போனாரு. From the pit to the prison to the palace. Okay, தாவீது 1 சாமுவேல் படிச்சீங்களா? ஓடுவார் உயிருக்கு. 2 சாமுவேல் 5ஆவதுல he was crowned the king. So everybody paid the price. So what makes you think you all are different? What makes you think we are different? Nothing is easy in God's word. Kingdom, there is a price to pay. And the best example is Jesus suffered before his glory. Amen. Amen. So if you want a trophy today, you have to carry the mark first. Amen. So that's what an encounter with God looks like. So ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க, இதை எடுத்து போடுங்க ஆண்டவரே, அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. Not talking about intercession prayer. Okay, ask God, give me an encounter. ஒரு encounter, உங்க கூட ஒரு moment எனக்கு வேணும். Ask God, ஆண்டவர் நிச்சயமா தருவாரு. Okay, even if I want that encounter to change me, even if it marks me. அந்த encounter, I want that encounter. ஈவன் எனக்கு காயம் வந்தாலும் எனக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கவுண்டர், தமிழ் எப்படி சொல்றது? என்கவுண்டர், அந்த ஆண்டவர் கூட
தெரிந்து கொள்வது அல்லது அறிந்து அறிந்து கொள்வது அந்த டைம் உங்களுக்கு வேணும். Amen. So you need to have that encounter because the encounter is the one that's going to change you. Amen. So if you are walking, if you are going to be having that wound, if you அந்த காயம் உங்களுக்கு வேணும்னா அது proof உங்களுக்கு, அது ஒரு அடையாளம் நீங்க ஆண்டவர் கூட இருக்கீங்கன்னு. ஆமென். ஆமென். அடையாளம் இல்ல, காயம் இல்லைன்னா நீங்க ஆண்டவர் கூட நடக்கல, இன்னும் கூட நடக்கணும். ஹalleluya. சோ கடைசியா யாக்கோபோட ஸ்டோரி எப்படி முடிஞ்சிச்சுன்னா, அவருக்கு ஒரு புது பேரை கொடுத்தாரு, அவர் ஒரு புது சீசன் கொடுத்தாரு. ஆஃப்டர் தட் எவ்ரிதிங் ஃபெல் இன்டு பிளேஸ் ஃபார் ஹிம், கரெக்ட் ஆர் நாட்? அப்புறம் அவரு he became so prosperous. So that encounter ஆண்டவர் கூட நம்ம உறவாடும் பொழுது that will bring a transformation. Remember the life of a Christian எப்படி இருக்கணும் தெரியுமா? கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நம்மளோட வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? குளம் மாதிரி இருக்கக்கூடாது, நதி மாதிரி இருக்கணும். It must be a river. river வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா? நதி வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா? குளம் வந்து அப்படியே தேங்கி இருக்கும் தானே? அது உள்ளுக்கு என்ன செத்து போனாலும் எவ்ரிதிங் டே டு ஸோ நாற்று இருக்கும். Don't be a lake, be a river. A river will not be the same place. ஓடிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ நம்ம வாழ்க்கையில ப்ரோக்ரஸ் இருக்கணும். ஆண்டோட கூட நம்ம நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையில வந்து ப்ரோக்ரஸ் இருக்கணும். You must have progress in your walk with God. If you don't have progress with walking with God, then something is wrong. You cannot be a lake. You must be a nadi. நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நதி ஓடிக்கிட்டே இருந்தாதான் நியூட்ரிஷன் ஓடிக்கிட்டே இருக்கும், மற்றவங்களுக்கு பிளெஸிங் ஆக முடியும், நீங்களும் ஃப்ளாரிஷிங்காக இருக்க முடியும். நீங்களும் அந்த சங்கீதம் 1ல சொல்றதுல the tree that is planted by the rivers எப்படி இருக்கும்? தளன்னு கனியை கொடுத்துக்கிட்டு பச்சை பச்சையா அந்த இது. உங்களோட இயலாம் எப்படி இருக்கு? என்ன கலர்ல இருக்கு? To make a joke out of it. Okay, what I'm saying is a life of a Christian is a life that is progressive. You cannot be stagnant. Amen. Amen. உற்சாகமா இருக்கீங்களா எல்லாம்? Amen. Okay, so யாக்கோபு போல ஆண்டவர் உங்களுக்கு புது ஐடென்டிட்டி கொடுப்பாரு. பேரு மாற்றுவாரு. இருக்கிற பேரு உங்களுக்கு I'm not talking about natural name. ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. Amen. அந்த பேரை வந்து யாருமே மாற்ற முடியாது. ஏன்னா before you were born I knew you, before you were formed I knew you. That means whatever is so supposed to happen in your life, it's already done. Amen. That's the meaning of it. உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் ஆண்டவர் நடத்தி முடிச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. What we are doing now is walking in that. Because what you and I do cannot change God's plan unless you yourself change the plan. Unless you decide, I don't want to be a Christian, I want to be a Sunday Christian, I don't want to be a disciple, I don't want to be intimate. உங்க கையில இருக்குது. Hallelujah. Hallelujah. Amen. Praise the Lord. ஒரு நாளும் இறைவன்